ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மாசி மாத ராசி பலன்கள். இந்த மாசாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாசி மாதத்தில் என்ன விசேஷம், அதாவது கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். மார்ச் 11 தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மார்ச் 11 மாசி மாதம் 27 அது வரைக்கும் வக்கர கதியில் இருப்பார். குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. செவ்வாய் மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார். கும்பராசியில் 3 கிரக 4 கிரக சேர்க்கை, சூரியன் புதன் சுக்கிரன் ராகு. சனி மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி 11 பிப்ரவரி 23 அன்னைக்கு செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாசி 17 அதாவது மாசி 17 மார்ச் 1 அன்னைக்கு சுக்கிரன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார். மாசி 30 அதாவது மார்ச் 14 மார்ச் 14 மாசி 30 அன்னைக்கு சூரியன் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல சனி சுக்கிரன் சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. இந்த 3 கிரகங்கள் தான் பயிற்சி ஆகுது. இந்த 3 கிரக பயிற்சியை வச்சு தான் உங்களுக்கு பலன்களே மாறுபடும். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னால் மாசி 3 அதாவது பிப்ரவரி 15 அன்னைக்கு மகா சிவராத்திரி. வருஷத்தில் ஒரு தடவை மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்றைக்கி தான் சிவன் அடிமுடி காணாத ஒரு சக்தியாக உருவெடுத்து நின்ற நாள். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னுடைய அரூபத்தை காண்பித்த நாள் அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு, அதாவது மாசி 3 பிப்ரவரி 15 அன்னைக்கு. மாசி 17 பிப்ரவரி 5 செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை, மாசி அமாவாசை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு, தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது சிறப்பை தரும். உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமி மாசி 18 மார்ச் 2 மாசி 18 மார்ச் 2 பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அன்றைக்கி பௌர்ணமியும் கூட, அதனால தான் பௌர்ணமி பூஜை. வருஷத்தில் 6 நாட்கள் நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த நடராஜர் அபிஷேகம் அந்த பிப்ரவரி மாசி 18 மார்ச் 2 அன்னைக்கு நடக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மாத கடைசி, அதாவது மார்ச் 14 மாசி 30 காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுக்காக எடுக்கக்கூடிய விரத நோன்பு. ஸோ காரடையான் நோன்பு அன்னைக்கு ஹோலிகா பண்டிகை, ஹோலி பண்டிகையும் கூட. அது அன்னையோடு மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் அடுத்த நாள் ஆரம்பம். அன்றைக்கி ராத்திரிக்கு மேலே பங்குனி ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். சிம்மராசி நண்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்கள். சிம்மராசி பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கார். 7ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலே உங்களை பார்க்கறதுனால உங்ககிட்ட உஷ்ணம் தகிக்கும். 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரப்போகிறாரு மாசி மாதம் 11 அன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 23. ஸோ 5 கிரக சேர்க்கை. 10 பேர் உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே போனாலும் யூ ஆர் பீயிங் மானிட்டர்டு. நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா, உங்களை ஒரு 4 பேர் மானிட்டர் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வரீங்களா, உங்கள் மனைவியோடு சேர்த்து 5வது ஆளாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, எங்கேயாவது சினிமாவுக்கு போகிறீங்கன்னா உங்களை யாரோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னமோ நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் மனைவிக்கிட்டேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லுவீங்க, யாரோ என்னை நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காங்கடா, என்னன்னே தெரில, யாருன்னு தெரில, ஆனால் யாரோ என்னை பார்த்துட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆகர்ஷண சக்தி தான் அது. நீங்கள் யூ ஆர் பீயிங் அட்ராக்டிவ். நீங்கள் உங்களை அப்படியே அட்ராக்ட் பண்ணுது. ஆனால் அதனால் எல்லோரும் உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் அதுவே பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்மறை பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக எதிர்பால் நினைத்தவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலும் சரி, அவங்க உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தாலும் சரி, அதாவது நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, சேலை மேலே முள் விழுந்தாலும் சரி, முள் மேலே சேலை விழுந்தாலும் சரி, பாதிப்பு என்னவோ சேலைக்கு தான். அது மாதிரி நீங்கள் யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஆணோ பெண்ணோ, நீங்கள் பெண்ணாகவே வச்சுப்போம்,
நீங்கள் யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஆணாக இருப்போம், நீங்கள் யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணுறேன், அல்ல அவங்க வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, லவ் ப்ரப்போசல் பண்ணுறாங்க, ரெண்டுமே உங்களுக்கு தான் பாதிப்பு. ஸோ நீங்கள் தான் சேலை, அதனால் அவங்க சேலை கிடையாது, அவங்க முள். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியாக ஒரு மந்தத்தன்மை ஏற்படுகின்ற, அதாவது உங்கள் தொழிலை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை, பிஸ்னஸை நடத்த முடியல சார், என்னன்னு தெரில சார், எந்த மிஷினரி ஒர்க் ஆக மாட்டேங்குது, எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டு, ஸ்டாஃப் எல்லாம் ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸ்டாஃப் எல்லாம் நான் சொல்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, இருக்கிறதே 4 தான் நாலு ஸ்டாஃப் தான், ஆனால் அவங்க 4 பேர் 4 விதமாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க சார். இதில் பணப்பற்றாக்குறை, ரொட்டேஷனுக்கு பணம் வர மாட்டேங்குது, பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணேன், கிட்டத்தட்ட மார்ச் மாதம் முடிய போகுது, அதுவும் எனக்கு வந்து சாங்ஷன் ஆக மாட்டேங்குது. இந்த மாதம் கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத பிற்பகுதியில் சுக்கிரனுடைய நற்பலன்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மாத பிற்பகுதியில் உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மாசி மாதம் 20, பிப்ரவரி மாதம் 4, மார்ச் மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் உடம்பில் கடந்த காலங்கள் ஏதாவது ஒரு கிரானிக் இல்னஸ், இல்லை தலைவலி, வயிற்று வலி, அஜீரண கோளாறு, லூஸ் மோஷன், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் கண்டினியூஸாக இருந்தது, அதுக்கான மருத்துவ தீர்வுகள் உங்களுக்கு கிளாரிட்டியை கொடுக்கும். பெருசாக வியாதி கிடையாது, ஆனால் இந்த சின்ன சின்ன சங்கடங்கள் தான் உங்களை செயல்பட விடாமல் தடுத்துருக்கு. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவ செலவுகள் ஏற்படுமே அன்றி பெரிய வியாதிக்கான மருத்துவ செலவுகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மாசி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணினா உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு இந்த ஆரோக்கியத்தில் சங்கடம் இல்லாமல் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே 4ஆம் வீட்டு அதிபதி 6ல் செவ்வாய் இருக்கார், அவர் உச்சமாக இருக்கார். அவர் இந்த மாதம் பிப்ரவரி 23ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா குரு பார்வை கோடி புண்ணியம், ஏன்னா குருவின் பார்வையில் இந்த செவ்வாய் போகிறாரு. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா சுவாமிமலை முருகனை தரிசிக்கிறதுக்கோ அல்லது சுவாமிமலை முருகனுக்கு உண்டான கந்தசஷ்டி கவச்சத்தை பாராயணம் செய்வதற்கோ முயற்சி எடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்கள் ராசிக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும், உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். கீழே வந்து வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன், டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன். நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் நேரில் வந்து பார்க்குறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.